இதெல்லாம் வந்து இல்லை ஆக்சுவலாக நான் வந்து அவரை சப்போர்ட் தான் பண்ணுறேன். அவர் ரிவ்யூ பண்ணுற எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 மணி நேரத்துலேயே நல்ல ரிவெஞ்ச் இருக்குது. ரெட் பாடி அவ்வளோதான் போல இருக்கு கேரக்டர். ஒரே ஒரு அவ்வளோ நல்ல படத்தையே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்த வந்து இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு ஆல்சு முட்டாய் என்ன கதைன்னு தான் தெரியும். பார்த்தோன்னே தான் எதிர்பார்க்குறேன். நல்லா இருந்தால் நம்ம என்ன குறை சொல்ல போகிறோம் இல்லை. கண்டிப்பாக நான் இந்த படத்துக்கு சொம்பு தூக்கல அதுன்னு சொல்லி. ஹாய் ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயசு பசங்க குறுகுறுன்னு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆன்டி. இப்போ நம்ம வந்திருக்க படம் பேருங்க ஆன்டி இண்டியன். நம்ம ப்ளூ சட்டை மாறனோட படங்க. எப்படி இருக்குன்னு நிறைய பேருக்கு இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இவரை எப்போ கழிவு ஊற்றலாம், இவர் படத்தை எப்போ குறை சொல்லலாம் அப்படின்னு தலை ஃபேன்ஸ்லேருந்து நிறைய பேர் மொட்டைத்தனமாக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவர் அவ்வளோ படத்தையும் கழிவு ஊற்றினவர். அப்போ இவர் படம் எப்படி இருக்குன்னு அவங்க முதல்ல குறை சொல்லலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன். பாரதி ராஜா பார்த்தீங்கன்னா இது வந்து படம் பக்காவாக இருக்குடா, அவன் இது குறை சொல்லலான்னு நினச்சேன், இது ஓரளவுக்கு நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பாப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. படம் எனக்கே ஆர்வமாக இருக்குது. இந்த படத்தை நம்ம குழுவும் சரி பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம வெயிட் பண்ணி கேட்போம். இப்போ முதல்ல ரசிகர்கிட்ட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது, இந்த படத்தோட எதிர்பார்ப்பு இருக்குது எப்படி இருக்குது, ப்ளூ சட்டை மாறன் படம் எப்படி எடுத்துக்காருன்னு நம்ம கேட்போம் வாங்க. இப்போ நம்ம ப்ளூ சட்டை மாறன் ஆன்டி இண்டியன் படத்துக்கு வந்திருக்கீங்க. என்ன திடீர்னு காலையில் ஃபஸ்ட்டு ஷோ வந்து கிளம்பி வந்திருக்கீங்க, எதனால்? நான் 10ஆம் தேதி வரைக்கும் படம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. எல்லா படத்தையும் இவர் வந்து ரொம்ப கழுவி ஊற்றுவார். ஆமாம் கண்டிப்பாக. இவர் படம் எப்படி இருக்குன்னா மெயினாக பார்க்க தான் வந்திருக்கேன். மெயினாக விமர்சனம் பண்ண தான் வந்திருக்கேன். விமர்சனம் பண்ணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆனால் இப்போ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைனில் சரி இந்த படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்லடா அப்படி இப்படின்னு நேற்று ஏதாவது வீடியோ டைரக்டர்ஸ்லாம் நிறையா வந்து பார்த்தாங்க. பாரதி ராஜா இன்க்ளூடிங் நிறைய பேர் வந்து படத்தை பார்த்துட்டு சொன்னாங்க அந்த மாதிரி வேறு மாதிரி மிரட்டி இருக்கா அப்படின்னு. நான் இந்த படத்துக்கு சொம்பு தூக்கல அதுன்னு சொல்லிடுறேன் ரசிகர்களே. உடனே இவன் வந்து இந்த படத்துக்கு ப்ளூ சட்டை மாறனோட ஆள்னு நினச்சிட போகிறாங்க. ஓகே, இந்த மாதிரி சொன்னாங்க நல்லா இருக்குண்ணா. அதை பார்த்தீங்களா, ஏதாவது வீடியோ பார்த்தீங்களா? பார்த்தேன், நான் ரிவ்யூலாம் பார்த்தேன். எல்லாம் பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. பாசிட்டிவாக கண்டிப்பாக பார்க்கலாங்கிறாங்க. அரசியல் சம்மந்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் மெயினாக நான் வந்தேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த படம் பார்க்குறதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இன்றைக்கி முதல் ஷோ வந்திருக்கேன். கண்டிப்பாக. ஓகே, அந்த படத்துக்கு மரண வெயிட்டிங்காக இருக்குது. அது நிறையா பேர் யூடியூப்பில் பார்க்குறவங்க கண்டிப்பாக ப்ளூ சட்டை மாறன் படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். இதெல்லாம் வந்திருக்காங்க, வெயிட் பண்ணுறோம். கழிவு ஊற்றலான்னு நினைக்கிறீங்களா இல்லை ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன்? நல்லா இருந்தால் நம்ம என்ன அது குறை சொல்ல போகிறோம் இல்லை. கண்டிப்பாக. அதுக்கு ஜி வணக்கம் ஜி. இப்போ வந்து எல்லாம் கேங்காக கிளம்பிட்டு அதுவும் ஃபஸ்ட் ஷோ மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா அஜித் விஜய் இந்த மாதிரி படத்துக்கு எல்லோரும் கிளம்பி வர மாதிரி கிளம்பி வந்துருக்கேன். காரணம் என்ன? ப்ளூ சட்டை மாறன் படத்தை ஆன்டி இண்டியன் பார்க்குறதுக்கு ஏன் இவ்வளோ ஆர்வம்? தலைவர் தான் காரணம். இவ்வளோ படத்தை கழுவி ஊற்றுறாரு, அவர் படத்தை கழுவி ஊற்றலாம் தான் வந்தோம். ஆனால் ஒன்றும் அதுக்கு வாய்ப்பு இருக்காது போல இருக்குது. ஏன்னா ப்ரிவியூ ஷோலாம் பார்த்துட்டு நிறைய டேரக்டர் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் அடுத்த கொஸ்டின் வச்சுருந்தேன். ஆமாம், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 மணி நேரத்துலேயே நல்லா இருக்கு படம். அந்த மாதிரி பொலிட்டிக்கல் படம் தான் போல இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக நல்லா பண்ணியிருப்பாரு. ஏன்னா இத்தனை படத்தை ஓட்டுற ஒரு கண்டிப்பாக அவர் படத்துறதுக்கு எதுவும் வாய்ப்பு கொடுத்துருக்க மாட்டார். அவரே பார்த்தீங்கன்னா எல்லா படையும் பார்த்து முடிச்சுட்டு தான் ரிவ்யூ கொடுப்பாரு. ஸோ இவர் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதே நமக்கு தெரில. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவர் சில நல்ல படத்தையே பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்த வந்து இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன லாஜிக் மிஸ்டேக் கூட எடுத்து காட்டுவார். இவர் என்ன லாஜிக் மிஸ்டேக் பண்ணியிருக்காருன்னு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஆமாம், எப்படி உங்கள் சைடு எப்படி நீங்கள் வந்து கழிவு ஊற்றுற சைடா இல்லை ஓகே நல்லா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி? நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுவோம், பட் ஆனால் மாட்டிக்கிட்டே விட மாட்டோம். அது மாட்டிக்கிற அளவுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. என்னோடய யூகம், அதாவது ட்ரெய்லர் பார்க்கும்போதே என்னோட இது நான் வந்து உங்கள்கிட்ட புஷ் பண்ணலை, பட் இருந்தாலும் நான் பார்த்த வரலாம் சொல்கிறேன். தலைவனும் சொன்னாப்ல அப்படி நினச்ச படத்தையே அவர் கழுவி ஊற்றிருக்கிறாரு. அப்போ அவர் படத்தை பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. செகண்ட் ஸ்னீக் பீக்லேயே வேற லெவல் பண்ணிட்டாரு. டைலாக்ல நல்லா இருந்தது. அது ட்ரெய்லரும் அந்த அளவுக்கு. ஆமாம், நல்லா இருந்தது. என்ன படம் பார்க்கணுங்கிற அளவுக்கு. ஆமாம், சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு குறும்பட அளவுக்கு தான் அந்த குறும்பட மாதிரி ஏதோ ஸ்க்ரீன் பிளே இருக்கும். அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாரி அவங்க எடுத்துருக்குறாங்க. அவங்க கண்டிப்பாக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மியூசிக் முதற்கொண்டு தலைவர் தான் பண்ணியிருக்காரு. மியூசிக் முதற்கொண்டு அவர் தான் போல இருக்கு. எல்லாமே ஸ்டோரி ஸ்க்ரீன் எல்லாமே அவர் தான். படத்தில் டெட் பாடி அவ்வளோதான் போல இருக்கு கேரக்டர். ஒரே ஒரு அவ்வளோதான் கேரக்டர். வச்சு தான் வச்சு செய்கிறாங்க. அந்த சுற்றி தான் படமே போல இருக்கு.
அது பார்த்தீங்கன்னா ஹீரோ கடைசியில் சாவார் அந்த மாதிரி தான் இருக்கும். செத்ததுக்கு அப்புறம் தான் படமே ஓடுது. பார்ப்போம், கதையே ஓடுது. என்னன்னா இப்போ நான் வந்து வேற டெட் பாடியை நடிக்க வச்சுன்னு வைங்களேன், திடீர்னு ஷூட் இருக்கும், 10 நாள் இருக்கும், 15 நாள் இருக்கும், அவன் திடீர்னு ஓடி போயிட்டான், எனக்கு அப்புறம் ஆள் கிடைக்காது, அதனால நானே படுத்துட்டேன் அப்படின்ட்டாரு. ஓ அவர் தான் டெட் பாடியா? எனக்கு இந்த விஷயம் தெரியல. ரிஸ்க் எடுக்காமல் ஹீரோ ஆகிட்டார், அவ்வளோதான். ரிஸ்க் எடுக்காமல் ஹீரோ ஆகிட்டாரு. அவ்வளோதான். பார்த்தா தான் தெரியும். அடுத்தது நம்ம பசங்க எல்லாம் சுட்டதெல்லாம் வந்திருக்காங்க. இவங்ககிட்ட என்னன்னு கேட்போம். அதானே பார்ப்போம் என்ன கதைன்னு. விவேக ரிவெஞ்ச் இருக்கு, விவேக ரிவ்யூக்கு. அதான் நான் அதையும் கேட்க நினைச்சேன். விவேகம் இருக்கு, பிகில் இருக்குல்ல, ஆல்ஸ் முட்டாய் என்ன கதைன்னு இப்பதான் தெரியும், பார்த்தோன்னே தான். இல்லை இப்போ கழிவு ஊற்றலாங்கிற முடிவோட வந்திருக்கீங்க, அதுக்காக தான் படத்துக்கு இல்லை நல்லா இருந்தால் பாராட்டலாம், நல்லா இல்லைன்னா கழிவு ஊற்றணும். ஆனால் கண்டிப்பாக நல்லா இருக்கிற மாதிரி தானே எல்லாம் ஒரு ரிவ்யூ சொல்கிறாங்க. அதான் இந்த தாட் இருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு ரிவெஞ்ச் கொஞ்சோண்டு ஒரு சொட்டு பாக்கி இருக்கு, அதுக்காக படத்துக்கு வந்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம், காலேஜ்லாம் லீவ் போட்டு இருக்கும். தலை ஃபேன்ஸு, விஜய் ஃபேன்ஸு நிறைய படத்தை சில ஒரு சில பிகில் படத்துலலாம் ஆல்ஸ் முட்டாயெல்லாம் ஓவர் தானே. அதான் பிகில் படத்துலையா? அது நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அதுலேருந்து ஒரு இதை தூக்கி தலைவர் பேசியிருக்காப்புல, அதான் அவருடைய கிரியேட்டிவிட்டி. அதான் பார்ப்போம் என்னன்னு. இதில் இவர் என்ன ஆல்ஸ் முட்டாய் போட்டிருக்காருன்னு பார்ப்போங்கிறீங்க. பாப்பா நாங்களும் வெயிட்டிங்கில் தான் இருக்கோம். வெயிட்டிங்கில் தான் இருக்கீங்க. எப்படி கழிவு ஊற்றுறதுக்கா எப்படி? அதுதான் அவன் சொன்னது தான், நல்லா இருந்தால் பாராட்டலாம். பார்ப்போம். இது ஏதோ பொலிட்டிக்கல் படம் மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சங்கீஸை தான் போட்டு அடிச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிஜேபி காரங்களை விட்டு அடிச்சிருப்பானுங்கன்னு பார்ப்போம். அதுதான் கண்டிப்பாக இருக்கும். மட்டும் இல்லை, பொதுவாக ஜென்ரலாகவே சொல்லியிருக்காப்ல. ஆமாம், பார்ப்போம். மற்றபடி எல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தலைவர் படத்துக்காக வந்துருக்கோம், பார்ப்போம். தலைவர் ஆக்கிட்டீங்க. தலைவர் ஜெயிச்சுட்டாருன்னு எத்தனை படத்தை இவர் ஓட்டியிருப்பார், இவர் படத்தை பார்ப்போம் இப்படி தான் இருக்குன்னு. வணக்கம் ஜி, ப்ளூ சட்டை மாறும் படத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி? இப்போ வந்து இவரை கழிவு ஊற்றலான்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு படம் வேறு லெவலாக இருக்கும், எல்லா படத்தையும் குறை சொல்கிறாரு, அப்போ இவர் படத்தில் குறை இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி? அப்படி இல்லை ப்ரோ. இல்லைனா நான் வந்து முன்னாடி வீடியோ பார்த்துருக்கேன், அதில் வந்து எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணுறது எல்லாமே ரொம்ப மோசமாக பண்ணியிருக்காரு. ஆனால் நிறைய கேஸ்லாம் வந்துருக்குன்னு சொன்னாங்க, அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அதான் டேரக்ட் பண்ணுறான்னு சொல்கிறதுக்கு ஒரு நிறைய அந்த படத்துக்கு நிறைய எதிர்ப்பு வந்துருச்சு. அதனால் எப்படி அந்த படம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க தான் வந்தேன். பார்த்ததுக்கப்புறம் தான் எதிர்பார்ப்பு என்ன, இந்த கதையை பற்றின எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? மேக்ஸிமம் அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு தெரிஞ்சது என்னன்னா பாலிடிக்ஸை பற்றி பேசியிருப்பாருன்னு தெரியுது. அது எப்படி பேசியிருப்பாருன்னு தான் தெரியல. அது மட்டும் இல்லாமல் 3 மதங்கள் சம்மந்தம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ப்ரீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அதில் போட்டிருந்தாங்க என்னன்னா இது எல்லாருமே எல்லா மதத்தையுமே சேமாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க தான் வந்துருக்கேன். இப்போ மற்றபடி பார்த்தீங்கன்னா அவரோட படங்களில் வேறு ஏதாவது சம்மந்தமாக இதில் ஏதாவது இருக்கும், அவருடைய அனுமானம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு ஏதாவது தோணுது அவங்களுக்கு? அவர் ஒரு இன்டர்வியூவில் சொன்னது என்னன்னா அது வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொன்னார். அதனால் சரி அந்த ரியல் ஸ்டோரியை எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து உண்மை சம்பவத்தை தழுவுன மாதிரி இருக்கு. அப்படி சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்க்க தான் அது பார்த்துருக்காங்க. வேறு ஏதாவது படத்தில் உங்களுடைய சரி ஒரு படம் அப்படிதான் அப்படின்னு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுற மாதிரி எடுத்துருப்பாரு? கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் எந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஃபுல்லாக பாலிடிக்ஸாக இருக்குது. பாலிடிக்ஸ் எடுத்தாலே இந்த வாட்டி எல்லாமே தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் சரி இந்த பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. சரி, அவருடைய ரிவ்யூ உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களா? அவர் கரெக்டாதாப்பா சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை சரி அவர் எப்படி குறை சொல்லி அவர் ரீச் ஆகணுங்கிறதுக்காக பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த உலகத்தில் வந்து எப்பவுமே நெகட்டிவாக பேசினா தான் எப்பவுமே பிரபலம் ஆகலாம். ஆனால் அது மாதிரி எடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்க மேக்ஸிமம் எல்லா இதுவுமே வந்து உண்மையாக தான் சொல்லியிருப்பாரு, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருப்பார். இதே ஒருத்தவங்க சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு நெகட்டிவ் சொன்னால் அது வந்து ஏற்றுவாங்க. இப்போ திட்டுற மாதிரி சொன்னால் எப்படி இருக்கும்? கோவம் வரும்ல, அந்த மாதிரி தான் அது இருக்குது. அவ்வளோதான். இதில் வந்து அவங்களோட நெகட்டிவ் வந்து இப்படி சொல்லியிருப்பாங்க, அவங்க விதத்தை சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணியிருப்பாங்க பார்த்துப்போம், அது பார்த்தா தான் தெரியும். ஏதாவது மியூசிக்லாம் நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இல்லை அதான் ஆல்ரவுண்டராக பண்ணியிருக்காரு. இப்போ அதுக்கப்புறம் பார்ப்போம். சரி. வணக்கம். ப்ளூ சட்டை மாறன் படத்துக்கு வந்திருக்கீங்க. இப்போ இவரோட படத்தோட எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட எப்படி இருக்குது? எல்லாத்தையும் கேட்குற கொஸ்டின் இதுதான். அவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? அது இல்லாமல் ஒரு படம் கழுவி ஊற்றுற மாதிரி இருக்குமா, இல்லை நீங்கள் அவரோட சப்போர்ட் பண்ணுற டீமா, இல்லை நீங்கள் தலை ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் இந்த மாதிரி யாராவது நீ இதில் வந்து
இல்லை ஆக்சுவலாக நான் வந்து அவரை சப்போர்ட் தான் பண்ணுறேன். அவர் ரிவ்யூ பண்ணுற ஃபார்மெட்டில் வந்து எனக்கு பிடிக்காது அவர் அந்த மாதிரி பேசுறது. நிறைய ஸ்பாய்லர்ஸ் சொல்லுவார். பட் வந்து இந்த படத்து மேலே வந்து ரிட்டன் வைஸ் இது ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். கதை டைலாக்லாம் நல்லாயிருக்கும். டெக்னிக்கலி வேணால் படம் கொஞ்சம் வீக்காக இருக்கலாம், ஸ்டேஜிங் வீக்காக இருக்கலாம். பட் வந்து அந்த ஃபார்மெட் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது மாதிரி தான் எல்லோரும் சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஏன்னா பெரிய டேரக்டர்ஸ்லாம் எல்லாம் பாராட்டினவங்க எல்லாமே கதை பிரமாதமாக இருக்குது. பாரதி ராஜா சார் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல கமெண்ட்ஸ் தான் வருது. அவரே சொன்னார் வந்து இதை புஷ் பண்ணி நான் உன்னை திட்டலான்னு தான் வந்தேன், பட் இதில் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறபடி சொல்லிட்டாப்புல. ஸோ அதுதான் அந்த இதில் தான் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான். ஏன்னா பிகினிங்லேருந்து அவர் ரிவ்யூ நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு 2012லேருந்து அவருக்கு குட்டி குட்டி கதை சொல்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும். பட் அந்த ரிவ்யூ பண்ணுறதுல நிறைய ஸ்பாய்லர்ஸ்லாம் சொல்லுவார். படத்தோட முக்கியமான ட்விஸ்ட்டை சொல்லிடுவார். அதெல்லாம் தான் கோவம் வரும் எனக்கு. மற்றபடி வந்து அந்த கதைங்க இவர் பேசுகிற சில சின்ன சின்ன பஞ்செல்லாம் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் நிறைய இடங்கள்ல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்து நீங்கள் படத்தை வந்து மேற்கொண்டு இதில் வந்து குறை இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை தலைவர் நல்லா எடுத்துருப்பாரு அப்படிங்கிற உங்களுடைய அனுமானம்? நான் வந்து ரிட்டன் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். நம்ம குறை அது இல்லாமலாம் படம் எடுக்க முடியாது. குறைன்றது வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். பட் அது எந்த அளவுக்கு வந்து அதை மறக்கிற அளவுக்கு அவங்க வந்து படம் எடுத்திருக்காங்க, அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றது இருக்குது.